ஆள் படத்தை இயக்கிய ஆனந்த் கிருஷ்ணனின் அடுத்த படம் மெட்ரோ. பாபி சிம்மா வில்லனாக நடித்திருக்கும் இந்த படத்திற்கு வில்லனானது தமிழ்நாட்டு சென்சார் கமிட்டி. படத்தை பார்த்த குழு படத்தை வெளியிட தடை விதித்து விட்டனர். படத்தின் மைய கருவான செயின் பறிப்பு பற்றி தெளிவாக காட்டுகிறது படம். இது செயின் பறிக்க கற்றுத் தருவது போல் இருக்கிறது. எனவே படத்தை வெளியிடவே தடை விதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்களாம். மருத்துவ சோதனையின் விளைவுகளை பற்றி கலாசி என்னும் அறிமுக இயக்குனர் படம் இயக்கியுள்ளார். இந்த படத்தை பார்த்த சென்சார் குழு கலாசிக்கு சான்றிதழ் வழங்காமல் அலைய விட்டு வருகின்றனர். முக்கியமான 10 காட்சிகளை நீக்கிவிட்டு சான்றிதழ் கொடுத்துள்ளனர். இதேபோன்று பாலிவுட்டின் முன்னணி இயக்குனரான அனுராக் காஷ்யப் தனது உத்தா பஞ்சாப் படத்திற்கு உயர் நீதிமன்றத்தை நாடி ஒட்டுமொத்த சினிமாக்காரர்கள் வயிற்றில் பாலை வார்த்தார். பஞ்சாப் மாநிலத்தில் நடக்கும் போதைப் பொருள் சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட உத்தா பஞ்சாப் படத்திற்கு 13 இடங்களில் கத்தரி வைத்தது சென்சார் போர்டு. மேலும் பஞ்சாப் எனும் பெயரையும் தலைப்பில் அனுமதிக்க மாட்டோம் என சொல்ல அனுராக் நீதிமன்றத்தை நாடினார். அங்கே ஒரே ஒரு கட்டுடன் படம் வெளியிட ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. படத்தை பார்த்து சான்றிதழ் தர மட்டுமே சென்சார் கமிட்டிக்கு உரிமை உள்ளது. காட்சிகளை நீக்கவோ படத்தையே தடை செய்யவோ உரிமை கிடையாது. இன்னும் பழைய காலத்திலேயே இருந்தால் எப்படி என்றும் காரசாரமாக கேள்விகளை கேட்டுள்ளது நீதிமன்றம்.